மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், 2ஆம் நிலை காவலர் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு தகவல்கள் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவு. அதாவது இந்த பதிவில் நடப்பு செய்திகளை பற்றி பேசுவோம். அதாவது நடப்பு செய்திகள் எங்கேருந்து சார் படிக்கணும்? இந்த வருஷம் ஆனுவல் பிளானர் இல்லை, அடுத்த வருடம் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருடத்துக்கு நாங்கள் இப்போ இருந்தே படிச்சுட்டு வரோம் சார், எங்கேருந்து சார் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் கேட்குறீங்க இல்லையா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு 2025 நடந்த சப் இன்ஸ்பெக்டர் 2ஆம் நிலை காவலர் இதை எடுத்துக்கிட்டீங்க. இந்த தேர்வுகளை பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக்கிலிருந்து ஒரு 3 4 வினாக்கள் கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்துலையுமே. அப்போ அதுக்காக நம்ம மனோரமா இயர் புக்கை மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா பத்தாதுக்கண்ணா. அப்படி இல்லை, அது அர்த்தம். அதாவது இந்த எஸ்ஐ போலீஸ் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் தினசரி ஒரு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், இதில் கேட்ட கேள்வி 2022, 23, இந்த 25 இதிலெல்லாம் கேட்ட கேள்விகள் பாருங்கள், மேலோட்டமான அடிப்படையான நடப்பு செய்திகள் தொடர்பான கேள்விகள் தான் இருந்திருக்கும். இப்போ அந்த வினாக்கள்லாம் எங்கே சார் நமக்கு மாட்டும் அப்படின்னா, அதாவது 2022, 2023, 25 இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்லேயும் மாநில அளவிலான சிறப்பான மதிப்பெண்கள் நம்ம பயிற்சி மையத்தில் எடுத்துகிட்டு வரோம். 70க்கு 69 எடுத்திருக்கோம், 70க்கு 68, 70க்கு 67 இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் கரெக்டாக துல்லியமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். அதை நல்லா படித்ததுனால தான் அந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியுது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு பயிற்சி மையத்தின் ஆசிரியர் முறையில் தினசரி நீங்கள் ஒரு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். அது ஏதாவது ஒரு செய்தித்தாள், நல்ல செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். அந்த செய்தித்தாளில் தலைப்புகளை நீங்கள் பிரிச்சுக்கணும். அதாவது மிக குறைந்தபட்சம் ஒரு 8லேருந்து ஒரு 10 தலைப்புகள் இருக்கும். என்னென்ன இருக்கும்? அதாவது பாதுகாப்பு தொடர்பான செய்திகள், தேசிய விருதுகள், இது மாதிரியான செய்திகள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு இது தொடர்பான செய்திகள், வெளிநாட்டுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இது தொடர்பான செய்திகள், தேசிய அளவிலான நிகழ்வுகள், அப்புறம் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்கள், சர்வதேச அளவில் நடைபெறக்கூடிய போர்கள், இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே ஒரு செய்தித்தாளில் கண்டிப்பாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆர்டராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பாருங்கள், 2022, 23, 25 இதிலெல்லாம் நடந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், இந்த நாட்டோட அதிபர் யாருன்னு கேட்பாங்க. எந்த 2 நாடுகளுக்கிடையே போர் இப்போ நடைபெறலை அப்படின்னு கேட்பாங்க. எந்த 2 நாடுகளிடையே இப்போ மும்முரமாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு கேட்பாங்க. அல்லது ஏதாவது போர் கப்பல்களை பற்றி கேட்பாங்க, போர் விமானங்களை பற்றி கேட்பாங்க, அல்லது விளையாட்டு வீரர்களை பற்றி கேட்பாங்க, சாதனையாளர்களை பற்றி கேட்பாங்க, விருது வாங்கினவங்களை பற்றி கேட்பாங்க. இது எல்லாமே எங்கே இருக்கும்னா, நம்ம தினசரி செய்தித்தாள் படிக்கிறோம்ல, அங்கே தான் இருக்கும். நம்ம ஒரு செய்தித்தாளை படித்து அந்த செய்தித்தாள்லேருந்து குறிப்பு எடுக்கும்போது அது தொடர்பான விழிப்புணர்வு நமக்கு அதிகரிக்கும். நீங்கள் படிக்க படிக்க மனசில் பதியும். அதுதான் உங்களுக்கு அங்கே வேறு மாதிரியான எதுவும் வினாக்கள் கேட்டால் கூட நீங்கள் இந்த கட்டுரையை படிப்பதன் மூலமா, அதாவது செய்தித்தாளை நீங்கள் படிக்கும்போது எப்படி ஒரு கட்டுரை மாதிரி படிப்பீங்க, அந்த கட்டுரை வடிவில் படிக்கும்போது அங்கே உங்களுக்கு அது அப்படியே கை கொடுக்கும். இவ்வளோதான் கேள்விகள். இந்த மாதிரி ஒரு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நடப்பு செய்திகள் வினா கேட்குறாங்க அப்படின்னா 10ல் 8 வினாக்கள் உங்களால் துல்லியமாக பதிலளித்து விட முடியும். இதுக்கு நான் கேரண்டியாகவே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு வருடம் மட்டும் நான் செய்தித்தாள் படித்தா போதுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா கேள்விகள் வந்து பழைய கேள்விகள் கூட வரும். நடப்பு செய்திகள் தான், ஆனால் அது பழைய கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த செர்னோபில் அணு உலை விபத்து நடந்த ஆண்டு, அல்லது போபால் விஷவாயு கசிவு நடந்த ஆண்டு, இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்குறாங்க. ப்ளஸ் இப்போ உதாரணத்துக்கு 2023 எஸ்ஐயில் கூட பார்த்துருப்பீங்க, ஏஆர் ரஹ்மான் கோல்டன் குளோப் விருது வந்து வாங்கின வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது 2009 வாங்கினது, ஆனால் அந்த வினாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான வினாக்கள் கூட உங்களுக்கு இந்த செய்தித்தாள்கள் படிக்கும்போது அது தொடர்பான ஒரு நிகழ்வு இருக்குது, அது தொடர்பான ஏதோ ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க, அந்த கட்டுரையில் அந்த குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கும். அப்போ பழைய விஷயங்களை கூட நீங்கள் செய்தித்தாள்களை கட்டுரை படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அதனால் செய்தித்தாள்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேற ஒருத்தர் எடுத்து கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை வேற ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க, இயர் புக் படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கிறது கை கொடுத்தாலும் செய்தித்தாள் படிப்பது என்பது உங்களை ஒரு தனித்துவமான மாணவனாக இந்த நடப்பு செய்திகள் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிப்பதில் கட்டாயம் பயனளிக்கும், உங்களுக்கு உதவி பண்ணும். சரியா? அதனால் செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்தை கை வச்சுக்கோங்க. இதுதான் இந்த நடப்பு செய்திகளில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கான தாரக மந்திரம் என்ன சார் அப்படின்னா, தினசரி செய்தித்தாள்கள் படிப்பது. சரியா? ரைட், சிறப்பு.